தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் ஐடி ரைடு நடந்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சகோதரர் செல்வ பெருந்தகை பரப்புரையை முடக்க நினைக்கும் சதிக்கு கடும் கண்டனம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் ஐடி ரைடு நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவரது தேர்தல் பணிகளை முடக்க நினைக்கும் சதி திட்டத்திற்கு கடும் கண்டனம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சகோதரர் செல்வ பெருந்தகை பரப்புரையை முடக்க நினைக்கும் சதிக்கு கடும் கண்டனம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். செல்வ பெருந்தகை வீட்டில் ஐடி ரைடு நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இல்லத்தில் சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தன்னை சட்டவிரோதமாக சிறைப்பிடித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வர இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடுவதை தடுக்கும் முயற்சி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இதற்கான பரப்புரை இன்னும் 2 நாட்களுக்குள் முடிவதை இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் பரப்புரை முடக்க நினைக்க சதித்திட்டம் என்பது போடப்படுவதாகவும் இதற்கான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை மறந்து தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 48 மணி நேரம் கூட இல்லாத நிலையில்தான் எதிர்க்கட்சியினர் முடக்க தோல்வி பயத்தில் மத்திய பாஜக இதனை செய்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அட்டூழியத்திற்கு தமிழ்நாடு மக்கள் தான் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இல்லத்தில் சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது குறித்தாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு 48 மணி நேரம் கூட இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியினை முடக்கக்கூடிய வகையில் தான் இந்த பதிலடியை முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாகவும் அதே போல தக்க பதிலடியை பொதுமக்கள் கொடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் ஐடி ரைடு நடந்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சகோதரர் செல்வ பெருந்தகை பரப்புரையை முடக்க நினைக்கும் சதிக்கு கடும் கண்டனம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் ஐடி ரைடு நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவரது தேர்தல் பணிகளை முடக்க நினைக்கும் சதி திட்டத்திற்கு கடும் கண்டனம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சகோதரர் செல்வ பெருந்தகை பரப்புரையை முடக்க நினைக்கும் சதிக்கு கடும் கண்டனம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். செல்வ பெருந்தகை வீட்டில் ஐடி ரைடு நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இல்லத்தில் சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தன்னை சட்டவிரோதமாக சிறைப்பிடித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வர இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடுவதை தடுக்கும் முயற்சி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இதற்கான பரப்புரை இன்னும் 2 நாட்களுக்குள் முடிவதை இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் பரப்புரை முடக்க நினைக்க சதித்திட்டம் என்பது போடப்படுவதாகவும் இதற்கான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை மறந்து தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 48 மணி நேரம் கூட இல்லாத நிலையில்தான் எதிர்க்கட்சியினர் முடக்க தோல்வி பயத்தில் மத்திய பாஜக இதனை செய்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அட்டூழியத்திற்கு தமிழ்நாடு மக்கள் தான் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இல்லத்தில் சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது குறித்தாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு 48 மணி நேரம் கூட இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியினை முடக்கக்கூடிய வகையில் தான் இந்த பதிலடியை முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாகவும் அதே போல தக்க பதிலடியை பொதுமக்கள் கொடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.